தான் என்ன? முதலாவது, அன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டு வாழ்ந்து வந்தார்கள். தொலைத்தொடர்பு வசதியும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் பரவியிருப்பதால் எந்த இடத்தில் பிறை பார்க்கப்பட்டு தகுதியுள்ள அமைப்பினரால் உறுதி செய்யப்படுமானால் அதை அனைத்து நாட்டு முஸ்லிம்களும் அங்கீகரித்து கொள்ள வேண்டும். இப்னு மாஜா ஹதீஸ் 1652 இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றிரவு நான் புதிய பிறையை பார்த்தேன் என்று கூறினார். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், வணக்கத்திற்குரிய தகுதி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று நீங்கள் சாட்சி கூறுகிறீர்களா? மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொண்டுள்ளீர்களா என கேட்டார்கள். அதற்கு ஆம் என கூறினார். ஓ பிலால், எழுந்து மக்கள் நாளை நோன்பு நோற்க வேண்டும் என்று மக்களுக்கு அறிவிக்கவும். இது சைஃப் அல்லது பலவீனமான ஹதீஸ் என்ற போதிலும் உலகில் எந்த பகுதியிலாவது உள்ள தகுதியுடைய இஸ்லாமிய அமைப்பு பிறை அறிவிப்பு வெளியிடுமானால் மற்ற தேசங்களில் உள்ள பிறை அறிவிக்கும் முஸ்லிம் அமைப்புகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் கிராமவாசி கூறுவதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டது போன்று நாமும் தகுதி படைத்த இஸ்லாமிய அமைப்பின் பிறை பார்த்ததை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இரண்டாவதாக, முதலாம் பிறை எந்த இடத்தில் பார்க்கப்பட்டதோ அந்த பகுதியில் வசிப்பவர்களும் அதற்கு மேற்கு திசையில் உள்ள நாட்டினரும் முந்திய சந்திர மாதத்தை 29 நாட்களாக நிறைவு செய்து கொள்ள வேண்டும். பிறை பார்க்கப்பட்ட இடத்திலிருந்து கிழக்கு திசையில் வசிப்பவர்கள் முந்திய சந்திர மாதத்தை 30 நாட்களாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அன்றைய இரவில் அவர்கள் முதலாம் பிறையை பார்க்கக்கூடிய எல்லையை கடந்திருப்பார்கள். சந்திர மாதத்தின் முதல் பிறை உதயம் என்பது பூமியில் ஒரு இடத்தில்தான் உதயமாகும். பின்னர் இந்த சந்திர உதயம் மேற்கு திசையில் தொடரும். உதாரணத்திற்கு, மலேசியா நாட்டில் முதலாம் பிறை தென்பட ஆரம்பித்தால் அதற்கு மேற்கே உள்ள இந்தியாவில் பிறை தென்பட்டாலும் இல்லை என்றாலும் மலேசியாவில் உதித்த பிறையை அங்கீகரித்து அதன்படி அமல் செய்ய வேண்டும். அதுபோன்று இந்தியாவிலும் அதன் கிழக்கு நாடுகளான மலேசியா மற்றும் இந்தோனேசியாவில் முதல் பிறை தென்படாமல் மேற்கு திசையில் உள்ள சவுதி அரேபியாவில் தென்பட்டால் சவுதி அரேபியாவில் 29 நாட்களும் இந்தியா உட்பட பிற கிழக்கு நாடுகளுக்கு 30 நாட்கள் என விளங்க வேண்டும். மூன்றாவதாக, நாடு விட்டு நாடு கடந்து வந்த பயணிகளுக்கு சந்திர மாதம் 29 நாட்கள் என்பது 28 நாட்களாக குறையலாம் அல்லது 30 நாட்கள் என்பது 31 நாட்களாக கூடலாம். இதற்கு ஆதாரம் முன்கூறிய மதினா நகர் மற்றும் ஷாம் தேசம் தொடர்பான ஹதீஸ் ஷஹி முஸ்லிம் 1983 ஆகும். எந்த ஊரில் பிறை பார்க்கப்பட்டதோ அந்த ஊரின் அடிப்படையில் தான் அவர்கள் நாட்கணக்கை பின்பற்ற வேண்டும்.